Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணி பலமாக இருக்கும் என்று காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியலில் சொந்த கட்சி பலவீனமாக போகிறது என்ற சிந்தனை வந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம் என எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி பலவீனமாக போய்விட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். கூட்டணி என்பது தேர்தலுக்காகத்தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசின் உண்மையான வெயிட் தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆண்டுகளில் கூட்டணியால் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டதாக பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். காங்கிரசிற்குள் இந்த எண்ணம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம் என அனைத்து மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். பாஜக எதிர்ப்பில் நம்பக்கூடிய சக்தி காங்கிரஸ் தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரசின் உண்மையான பலமே வேறு என்றும் கூறியிருக்கிறார். தேர்தலுக்காகத்தான் கூட்டணி என்பதையும் பிரவீன் சக்கரவர்த்தி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பலமாக இருந்தால்தானே கூட்டணி பலமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூட்டணி அரசியலால் காங்கிரசிற்கு பலவீனம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூட்டணி என்பது தேர்தலுக்காகத்தான் என்பதையும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார்.
தமிழகத்தில் காங்கிரசிற்கு 12% ஓட்டு வங்கி இருக்கிறது என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மதிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியால் காங்கிரசிற்கு பலவீனம் என்று தெரிவித்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தில் காங்கிரசிற்கு 12% வரை வாக்கு வங்கி உள்ளது என்றும் கூறியுள்ளார். கூட்டணியால் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். இந்த எண்ணம் காங்கிரசிற்குள் வந்துவிட்டது என்றும் அவர் வெளிப்பட தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் உண்மையான மதிப்பு தெரிய வேண்டும். நீரையும் எண்ணெயையும் பிரித்தால்தானே மதிப்பு தெரியும் என்றும் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். கூட்டணியால் காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டதாக காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணி பலமாக இருக்கும். கூட்டணியில் தொடர்ந்து இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டது என்று காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். கட்சி பலமா இருந்தா தானே கூட்டணி பலமா இருக்கும். இப்போ நம்ம அதனால இந்த ஒரு கடந்த ஒரு 30 ஆண்டு காலமா கூட்டணி அரசியல்ல சொந்த கட்சி பலவீனமாக போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு காங்கிரஸ்ல. இது தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லலை. நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம், பெங்கால் எடுத்துக்கலாம். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பலவீனமா போயிடுச்சு. ஏன்னா இந்த கூட்டணின்னு போய் கூட்டணி தேர்தலுக்காக பாஜகவுக்கு எதிர்க்கிற ஆன்டி பிஜேபி அந்த நம்பக்கூடிய சக்தினா காங்கிரஸ். ஆகையால் காங்கிரஸுக்கு மட்டும் எவ்வளவு ஓட்டுன்னு பார்க்கறது தவறானது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு அங்கே அப்படியே கலங்கி இருக்கு எல்லா இடத்துல இருந்தும். அது எப்போ தெரியும்? இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்துருச்சுன்னா அதை பிரித்து பார்த்தா தானே தெரியும் எது எண்ணெய் எது தண்ணின்னு. அந்த மாதிரி இது பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு காங்கிரஸோட உண்மையான வெயிட் வேல்யூ தெரியும். அது என்னோட கருத்தில் 12% வரைக்கும் இருக்கு இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டில்.
பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசினுடைய பலம் தெரியும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். காங்கிரசிற்கு தமிழகத்தில் 12% வரை வாக்கு வங்கி இருப்பதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி மதிப்பிட்டிருக்கிறார். ஆண்டுகளில் கூட்டணியால் காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டதாக பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். காங்கிரசிற்குள்ளும் இந்த எண்ணம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியால் காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி பலவீனமாகிவிட்டது என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தனது பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார். தேர்தலுக்காகத்தான் கூட்டணி என்றும் அவர் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் பலமாக இருந்தால்தான் கூட்டணியும் பலமாக இருக்கும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். கூட்டணி அரசியலால் காங்கிரசிற்கு பலவீனம்தான் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி பலமாக இருந்தால்தானே கூட்டணி பலமாக இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூட்டணி என்பது தேர்தலுக்காகத்தான் என்று கூறிய பிரவீன் சக்கரவர்த்தி, பிரித்து பார்த்தால்தான் கட்சியினுடைய உண்மையான மதிப்பு தெரியும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் காங்கிரசிற்கு 12% வரை வாக்கு வங்கி உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.